ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. எத்தனை தர்மங்கள் செய்தாலும் பூஜைகள் செய்தாலும் அதன் பலன்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமென்றால் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும். வேண்டியது அனைத்தையும் இறைவன் மனிதனுக்கு தந்துவிட்டால் மனிதன் வேண்டுதலை மட்டுமே வேலையாக கொண்டு இருப்பான். வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தில் ஆண்டவனின் அருள் உண்டு. எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதீர்கள். மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது. இறைவன் உங்களுக்கு கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது. உங்களுக்கானதை உரிய காலத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் என்றும் இறைவனோடு ஒன்றிவிடுங்கள். நமது வாழ்க்கை அழகானது, ஆனால் போராட்டங்கள் நிறைந்தது. போராட்டங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை. போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையும் அல்ல. நமது கடினமான சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை. தோல்வியும் நிரந்தரமில்லை. போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையும் அல்ல. நமது கடினமான சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை. தோல்வியும் நிரந்தரமில்லை. அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரமில்லை. இவை அனைத்துமே மாற்றக்கூடியவை. அனைத்திற்கும் தீர்வு உண்டு. அதை கண்டு பயப்படாதீர்கள். சில நேரங்களில் நமது பயமே நமது முதல் எதிரியாகி விடுகிறது. இறைவனை முழுமையாக நம்புங்கள். எதற்கும் பயப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. முழுமையாக இறைவனை நம்புங்கள். இறைவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை. நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை. மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய